Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.1ல உள்ள 7,8th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 7th sum பாருங்க. The ratio of the radii of two right circular cones of same height is 1:3. Find the ratio of their curved surface area when the height of each cone is 3 times the radius of the smaller cone அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது ratio of the radii of two right circular cones இருக்காம். சோ ரெண்டு ரேடியஸ் இருக்காம். ஓகேவா? ஒரு சர்க்குலர் கோன்ஸ்க்கு ரெண்டு ரேடியஸ் இருக்காம். அதுக்கு ரெண்டு ரேடியஸுக்கும் சேம் ஹைட்டா இருக்காம். சோ அந்த ரேடியஸோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க 1:3 கொடுத்திருக்காங்க. சோ அந்த ரெண்டு ரேடியஸுக்கும் ஹைட் வந்து என்னவா தான் இருக்குமா? சேமா தான் இருக்குமா? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ ஆஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். when the height of each cone is 3 times the radius of the smaller cone இருக்கும்போது எப்போனா ஹைட் வந்து எப்படி இருக்கணுமா? 3 times radius of the smaller cone இருக்கும்போது நமக்கு ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ நான் இப்போ என்ன பண்றேன்னா let R1 இங்க வந்து 2 ரேடியை கொடுத்திருக்கனால R1 R2 be the radii of two right circular cones கொடுத்திருக்கேன். அதே போல நம்ம ஹைட்டும் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஹைட் வந்து ரெண்டு ரேடியஸுக்கும் சேம் ஹைட் தான் சொல்றாங்க. ஆனா நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் H1, H2 be their heights respectively எழுதியிருக்கேன். அப்புறமா நமக்கு கோன்ல வந்து கண்டிப்பா R1 ஹைட் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டும் கண்டிப்பா தேவை. சோ அப்ப let L1 and L2 be the slant height of two right circular cones. அதை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க? given R1 raised to R2 ஏன்னா 2 ரேடியஸோட ரேஷியோ தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ரேடியோ ஆஃப் 2 right circular cones of same height is 1:3 கொடுத்திருக்காங்களா? அப்புறம் அதை வந்து நம்ம R1 R2 நம்ம எடுத்துக்கிட்டதுனால நான் இங்க given எழுதும்போது R1 raised to R2 equal to 1:3 நான் எழுதிக்கிறேன். சோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம R1 எப்படி எடுக்கலாம்? 1 into x ன்னு எழுதலாம். அதே போல R2 வந்து 3 into x ன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டுக்குமே சேம் ஹைட்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க when the height of each cone is 3 times the radius of the smaller cone ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அப்ப H1 வந்து எப்படி இருக்குமா? 3 times radius of the smaller cone இருக்கணுமா? radius of the smaller cone இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷனே நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ H1 equal to 3 into radius of the smaller cone. இந்த ரெண்டுலயுமே எது ஸ்மாலர் ரேடியஸா இருக்கு? இதுதானே R1 தானே? அப்போ 3 into என்ன வந்துரும்? நமக்கு R1 ஓட வேல்யூ வந்து நம்ம x தானே எடுத்திருக்கோம். சோ அப்போ 3x மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த R1 ஓட வேல்யூவை நான் x மட்டும் எடுத்திருக்கேன். சோ இப்போ நமக்கு H1 equal to 3x. அப்போ H2 நமக்கு என்னவா தான் இருக்கும்? 3x தான் இருக்கும். ஏன்னா அதுவும் சேம் தான், சேம் ஹைட் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே சேம் ஹைட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ R1 R2 H1 H2 நமக்கு தெரியும். இனி நமக்கு என்ன வேணும்? L1 L2 நமக்கு வேணும் இல்லையா? சோ L1 L2 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு கோன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது ஒண்ணு, இது. சோ நான் இதை இப்ப ஜெனரலா இது R, இது H, இது வந்து நான் L ன்னு கொடுத்திருக்கிறேன். சோ என்ன இது வந்து R1 H1 L1 ன்னு எடுத்துட்டு இன்னொரு ஃபிகர் வேணா வரைஞ்சி அதை R2 H2 L2 ன்னு நம்ம காட்டலாம். சோ இது நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம இதை எழுதியிருக்கோம். ஏன்னா இதை வந்து நம்ம பிகாஸ் தியரத்தை யூஸ் பண்றதுக்காக. இப்போ இதுல வந்து நமக்கு L கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? L ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ். சோ அப்ப இது L ஸ்கொயர் ஈக்குவல் டு H ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப இதே இது L1 ஸ்கொயர் நமக்கு வேணும்னா L1 ஸ்கொயர் வேணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? R1 ஸ்கொயர் பிளஸ் H1 ஸ்கொயர்னு எழுதுவோம். சோ R1 ஸ்கொயர்னா நமக்கு இங்க என்ன இருக்கு? R1 வந்து x இருக்கு இல்லையா? சோ அப்ப ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் H1 என்ன இருக்கு நமக்கு? 3x இருக்கா? அப்போ 3x the whole square. So equal to x square plus 3x the whole square னா 9x square னு வந்துரும். இது வந்து L1 square. ஓகேவா? So அப்போ equal to L1 square equal to x square plus 9x square னா 10x square. So அப்போ L1 equal to என்ன வந்துரும் நமக்கு? இங்க வந்து x square இருக்கனால இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாமா?
ஸோ நான் இப்போ L1 எனக்கு வேணும்னா நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எக்ஸ் ஸ்கொயர்னு நான் எழுதிக்கிறேன். இதை வந்து L1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா. 10 வந்து நம்ம 5 2s 10 தான் எழுத முடியும், வேற 1 into 10 தான் எழுத முடியும். ஸோ அதுல இருந்து நம்ம ஏதாவது காமனா 2 இது பேர் வந்தா தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ நமக்கு இது வராது. ஸோ 2 எக்ஸ் இருக்கனால ஒரு எக்ஸை நான் வெளியில எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸை வெளியில எடுத்துட்டேன்னா அப்ப எனக்கு ஆன்சர் என்னது எக்ஸ் இன்டூ ரூட் 10. ஓகேவா. ஸோ இப்போ L1 வந்து எக்ஸ் ரூட் 10. அதே போல நமக்கு L2வும் கண்டுபிடிக்கணும். L2க்கு என்ன வரும், R2 ஸ்கொயர் பிளஸ் H2 ஸ்கொயர் வரும். ஸோ R2 நம்ம என்ன எடுத்திருக்கோம், 3x. H2 என்னது இருக்கு, அதுவும் நமக்கு 3x தான் வருது. அப்போ 3x the whole square plus 3x the whole square equal to 9x square plus 9x square equal to 9x square plus 9x square 18x square. ஸோ அப்போ L2 இது வந்து நமக்கு L2 ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதுவும் L2 ஸ்கொயர் தான். ஸோ அப்படின்னா L2 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ 18 வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதோட ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வரும். 9 2s 18 வரும் இல்லையா. 9 2s 18, அதை 3 into 3 into 2 எழுதலாமா. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாமா. இப்போ 2 3க்கு நான் ஒரு 3 வெளியில எடுத்துக்கிறேன், 2 எக்ஸுக்கு ஒரு எக்ஸை வெளியில எடுத்துக்கிறேன், மீதி உள்ளுக்குள்ள ரூட் 2. இதான் வந்து நமக்கு L2. ஸோ இப்போ L1 L2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நான் CSAன்னு ஷார்ட்டா எடுத்துக்கிறேன், CSA1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம R1 H1 L1 நம்ம ரெண்டு இது எடுத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதிடுறேன். C curved surface area 1 rest curved surface A2. ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஃபைண்ட்னு போட்டுக்கோங்க. 2 ஃபைண்ட் இதான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம CSA1 கண்டுபிடிக்கலாமா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன வரும், நமக்கு பை ஆர் எல் வரும் இல்லையா. ஸோ பை இன்டூ ஆர் வந்து நம்ம R1 இன்டூ எல்லுக்கு நம்ம L1 போட்டுக்கலாம், போட்டுட்டு இன்டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ பையோட வேல்யூ வந்து என்னது, நமக்கு பை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ரேஷியோ எடுக்கும்போது அது வந்து கேன்சல் ஆகும். ஸோ அதனால பையை நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இன்டூ R1ஓட வேல்யூ என்னது, நமக்கு x தான் இல்லையா, 1x இருக்கு. ஸோ அது நம்ம x தான் வரும். x இன்டூ L1 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், x இன்டூ ரூட் 10. ஸோ x இன்டூ ரூட் 10. ஸோ ஈக்குவல் டு பை இன்டூ x இன்டூ x ஸ்கொயர் இன்டூ ரூட் 10. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதே போல CSA2 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2, அதுக்கு ஃபார்முலா என்ன வரும், பை இன்டூ R2 இன்டூ L2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கும் நான் பையை அப்படியே தான் வச்சுக்கிறேன். R2ஓட வேல்யூ என்னது, நமக்கு R2 வந்து 3x இன்டூ L2 3x இன்டூ ரூட் 2. அப்போ பை இன்டூ 3x இன்டூ 3x. ஸோ 3 இன்டூ 3 9x ஸ்கொயர் இன்டூ ரூட் 2. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நான் ரேஷியோவை இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், ரெண்டையும் டிவைட் பண்றேன். ஸோ CSA1ஐயும் CSA1 டிவைடட் பை CSA2 வந்து நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது CSA1 என்ன இருக்கு, பை இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ரூட் 10 டிவைடட் பை CSA2 என்ன இருக்கு, பை இன்டூ 9x ஸ்கொயர் இன்டூ ரூட் 2 இருக்கா. பையும் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். மீதி இருக்கிறது என்னது, நமக்கு இங்க ரூட் 10 இருக்கா. ஸோ இந்த ரூட் 10 நான் எப்படி மாத்தி எழுதுறேன்னா, ரூட் ஆஃப் 5 இன்டூ ரூட் 2. ஸோ இப்படி எழுதினாலும் ரூட் ஆஃப் 5 2s 10 தானே வரும். ஸோ அதாவது ரூட் 10 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 இன்டூ 2ன்னு எழுதலாமா. அதான் ரூட் 5 இன்டூ ரூட் 2ன்னு நான் தனியாக எழுதியிருக்கேன். அப்புறமா 9 இங்க ஒரு ரூட் 2. ஸோ இந்த ரூட் 2வும் கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு என்ன இருக்கு, ரூட் 5 டிவைடட் பை 9 இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ CSA1
divided by CS A2 equal to root 5 by 9. So நமக்கு இந்த மாதிரி டிவைடா இருந்துச்சுன்னா அதை ரேஷியோல எழுதிடலாமா? CS A1 raised to CS A2 equal to root 5 raised to 9. So அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கணும். So find வந்து curved surface area 1 raised to அதனோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ நமக்கு என்ன வந்திருக்கு? root 5 raised to 9 வந்திருக்கு. ஓகேவா? So இவ்வளவுதான் இந்த சம். So அவ்வளவுதான் நமக்கு செவன்த் சம். அடுத்தது 8th question பாருங்க. The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area அப்படி கேக்குறாங்க. ஒரு radius of the sphere வந்து increases by 25% வந்து increase ஆகுதாம். அப்படினா find the percentage increases in its surface area. So அப்ப எவ்வளவு வந்து increase ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய percentage வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So நான் first வந்து என்ன எடுத்துக்கிறேன்? R be the radius of the sphere and R dash be the radius of the new sphere னு எடுத்துக்கிறேன். Let R be the R be the radius of the sphere and R dash be the radius of the new sphere. So new sphere வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இருக்க radius of the sphere கூடல 25% வந்து increase ஆயிருக்காம். அப்போ நமக்கு R dash equal to ஆல்ரெடி இருந்த அதுக்கு R க்கு கூடால தான் நமக்கு எவ்வளவு 25% வந்து நமக்கு increase ஆயிருக்கு. அப்போ R plus 25% நம்ம எப்படி எழுதலாம்? 25 by 100 into R வரும். 25% of R. ஓகேவா? So R plus already இருந்த R க்கு கூடால 25% of R வந்து நமக்கு increase ஆயி radius 25% of radius வந்து நமக்கு increase ஆயிருக்கு. அப்படின்னா R plus 25 by 100 into R வருமா? So இப்போ இதை எப்படி எடுத்தலாம்? R plus இங்க 2 0 இருக்கனால 2 digit தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.25 into R வரும். So இதுல இருந்து R வெளியில காமனா எடுத்தீங்கன்னா இங்க 1 இருக்கும் plus இங்க 0.25 இருக்குமா? So அப்போ R into இதை ஆட் பண்ணும்போது 1.25 வரும். So R into 1.25 அப்போ equal to 1.25 R. So R dash இப்போ என்ன வந்திருக்கு? 1.25 R ன்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் இந்த R ரேடியஸா வச்சு நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கும், சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர், ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வரும். சோ நான் ஏரியா எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி R வச்சு இருக்கும் போது என்ன ஏரியா இருக்கும்? 4 pi R ஸ்கொயரா இருக்கும். 4 pi R ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா, நியூ சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? நமக்கு 4 pi R dash ஸ்கொயரா இருக்கும். 4 pi R dash ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? இது வந்து இது வந்து ஈக்குவல் டு இதுல நம்ம வேல்யூவை வந்து அப்ளை பண்ணலாமா? வேல்யூவை அப்ளை பண்ணும்போது 4 pi into R dash நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.25 R the whole square னு வருமா? equal to 4 pi 1.25 the whole square, அதாவது 1.25 R into 1.25 னு வரும். so நான் அதை வந்து 4 pi into 1.25 the whole square into R square னு எழுதிக்கிறேன். அப்போ 4 pi into 1.25 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So இப்போ நான் 125 பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றேன். ரெண்டாவது நம்ம பாயிண்ட வச்சுக்கலாம். 5 5s are 25, மீதி 2, 5 2s are 10, 10 plus 2 12, மீதி 1, 1 5 is 5, 5 plus 1 6, 5 2s are 10, மீதி 1, 2 2s are 4, 4 plus 1 5, 1 2 is 2. அடுத்த 1 5 is 5, 1 2 is 2, 1 1 is 1, 5 2 10 16, மீதி 1 5 வரும், 1 வருதா? சோ நமக்கு எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும்? இங்க ஒரு 2 வரும், இன்னொரு 2, 4 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. So 1.5625 1 equal to 1.5625 5625 into R square னு இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இப்போ இதான் வந்து நமக்கு நியூ சர்ஃபேஸ் ஏரியா 4 pi into 1.5625 into R square. சோ இது அப்படியே நம்ம வச்சுக்கலாமா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இருந்த இதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் சர்ஃபேஸ்
ஏரியா ஈக்குவல் டு என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருந்தா இதனை இப்ப நமக்கு பெருசா இருக்கு ஸோ அப்ப இதுல இருந்தா அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்போ 4 பை இன்டூ 1.5625 ஆர் ஸ்கொயர்ல இருந்து இந்த 4 பை ஆர் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டுல இருந்தோம் நான் 4 பையும் ஆர் ஸ்கொயரை காமனா இருக்கா 4 பை ஆர் ஸ்கொயரை காமனா எடுத்துட்டேன்னா உள்ள 1.5625 மைனஸ் 1 இருக்கும் ஸோ இப்போ இதுல இருந்து 1 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ இங்க வந்து இந்த 1 போயிடும் மீதி என்ன இருக்கும் 0.5625 இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளவுதான் இனி வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் percentage கண்டுபிடிக்கணும் therefore percentage increase in surface area therefore so இப்போ நமக்கு percentage கண்டுபிடிக்கணும் therefore percentage increase in surface area எவ்வளவு increase ஆயிருக்குன்னா நமக்கு இவ்வளவுதான் increase ஆயிருக்கு so அப்ப change in surface area divided by old surface area ஓகேவா so old area into நம்ம percentage மாத்துறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் 100 கொண்டு நான் மல்டிப்ளை பண்றேன் இப்போ change in surface area நமக்கு என்ன வந்திருக்கு 4 pi r square into 0.5625 தானே so அப்போ equal to 4 pi r square into 0.5625 divided by old area நமக்கு எவ்வளவு 4 pi r square இல்லையா into 100 இதுல வந்து நம்ம percentage போட்டுட்டே வரலாம் சோ போடாம இருந்தா லாஸ்ட் வந்து அண்ணா நம்ம போட்டுக்கலாம் 4 pi r square cancel ஆயிரும் மீதி 0.5625 into 100 percentage so இங்க ரெண்டு 0 இருக்கா so அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எங்க வரும் பாயிண்ட் வந்து இங்க வந்துரும் அப்போ 56.25 percentage ஓகேவா therefore the percentage increase in surface area வந்து எவ்வளவு நமக்கு அதான क्वेश्चनல கேட்டிருக்காங்க the percentage increase in surface area வந்து therefore the percentage increase in surface area equal to எவ்வளவு 56.25 percentage so இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா so இதுல மட்டும் இத பாத்துக்கோங்க percentage increase in surface area நம்ம percentage கண்டுபிடிக்கணும்னா percentage increase in surface area கண்டுபிடிக்கிறதுக்கு change in surface area divided by old area into 100 ஓகேவா சோ பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சோ அவ்வளவுதான் இந்த சம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சோ